மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். நெறைய பேர் நம்மகிட்ட விதைகள் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த நார்மலா வரக்கூடிய அந்த கத்திரி, தக்காளி, வெண்டைக்காய் இந்த விதைகள் எல்லாம் வந்துட்டு எல்லா கிளைமேட்டுக்குமே வந்துருங்க. ரொம்ப ரேரா ரொம்பவே நாட்டு ரகமான காய்கறிகள், கீரைகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த சக்கரவர்த்தி கீரை, சுக்காங்கீரை, அதுக்கப்புறமா வெண்டையிலே கஸ்தூரி வெண்டை, இந்த மாதிரியான ஒரு சில ரேர் வெரைட்டிஸ் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு முளைப்பு திறன் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். நாட்டு ரகமா இருந்தாலுமே அதுக்கான முளைப்பு திறன் ரொம்பவே ஸ்லோவா இருக்குங்க. அதே விதைகள் தான் நாம வந்துட்டு ஆயிரக்கணக்கில விலை குடுத்து வாங்கி பேக் பண்ணி உங்களுக்கு சேல் பண்றோம். ஸோ உங்களுக்கு சேல் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான முளைப்பு திறன் நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு விதைகள் சேலுக்கு கொடுக்குறேங்க. அந்த விதைகள் பார்த்துட்டீங்கன்னா இங்க கோயம்புத்தூரோட கிளைமேட்டுக்கு எனக்கு விதைகள் நல்லா முளைச்சு வரனால தான் அந்த விதைகளை நம்ம சேலுக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுடைய கிளைமேட்ல உங்களுடைய ஊர்ல வந்துட்டு வெயில் அதிகமா இருக்கா, குளிர் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியுமே தவிர எனக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய ஏரியாவில் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது அப்படின்னா மட்டுமே விதைகள் வாங்கி விதைகள் நீங்கள் பயிர் பண்ணுங்க. அதனால நானே மாதிரி ஒரு சில விதைகள் ஒரு சில கிளைமேட்டில் மட்டும்தான் வளரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விதைகள்